ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தலகாணி தைக்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். சும்மா வேஸ்ட்டு துணி இருந்தால் அந்த ஃபேண்ட்டு இதெல்லாம் சும்மா இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த எலாஸ்டிக்கெல்லாம் அந்த கவர் உள்ளே போட்டால் தலையில் குத்தும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு நல்லா ஃப்ளைனாக இருக்கிறத மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நிறைய துணி சேர்ந்த பிறகு இது மாதிரி தலகாணி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அப்படியே அதை தைச்சிட்டு அதில் போட்டு மறுபடியும் அதை அளவு வச்சு இப்போ நான் வந்து நைட்டி, இப்போ பழைய நைட்டு இருந்தது, அதை தான் அந்த தலகாணி வரையாக தைச்சிருந்தேன். அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி டாப் இருந்தது, அதை அதுக்கு மேலே போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் அந்த கவர் போடணும். அந்த கவர் வந்து அது உள்ள ஒரு நாடா மாதிரி போட்டு இழுத்து கட்டி போட்டேன். இது அவ்வளோதான், நல்லா இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து படிக்கெல்லாம் தேவையில்லை. டைலரிங்க்கு நம்ம துணியை நம்ம தைச்சிக்கணுன்னா ஒரு மாதம் தையல் கிளாஸ் போங்க, நல்லா கற்றுக்கலாம். டைலரிங் போனீங்கன்னா உங்கள் துணியை நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். ஒரு மாதம் போயிட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிஷின் ஒரு புது மிஷின் தான் வாங்கி தைக்கணும்னு இல்லை, ஒரு பழைய மிஷின் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டிலே வாங்கி டைலரிங்கில் என்ன சொல்லி தராங்களோ அதை வந்து வீட்டில் தைச்சி பாருங்கள். இதே மாதிரி 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி போய் கற்றுக்குங்க.